Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே தங்கம் பற்றிதான் அனைவரும் பேசி வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஏற்றத்திலேயே இருக்கிறது. உலக பொருளாதார நிலையற்ற தன்மை, அமெரிக்கா, சீனா இடையிலான வர்த்தக மோதல் உள்ளிட்டவை காரணமாக அனைவரும் பாதுகாப்பான முதலீட்டான தங்கத்தை நோக்கி செல்கின்றனர். இதுவே சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்தியாவிலும் அட்சய திருதியை மற்றும் சர்வதேச காரணிகள் காரணமாக தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இந்த சூழலில் தங்கம் மற்றும் தங்கம் சார்ந்த முதலீடுகள் தொடர்பாக மக்களிடையே நிலவக்கூடிய சில கட்டுக்கதைகளுக்கு முத்தூட் எக்ஸிம் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான கியூர் ஷா விளக்கமளித்துள்ளார். பொருளாதார நிலையற்ற தன்மையின் போது மட்டும்தான் தங்கம் விலை உயருமா? பல்வேறு நபர்களும் தங்கத்தின் விலை சர்வதேச அளவிலான பொருளாதார நிலையற்ற தன்மையின் போதுதான் உயர்கிறது என கருதுகிறார்கள். இதுபோன்ற நிலையற்ற சமயங்களில் தங்கத்தின் விலை உயர்கிறது என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய போர்ட்போலியோவை சமநிலையாக வைத்துக் கொள்ளவும் பணவீக்கத்துக்கு எதிரான லாபத்தை பெறவும் நிச்சயமாக தங்கத்தின் முதலீடு செய்ய வேண்டும் என கூறுகிறார். தங்கத்தின் விலை சர்வதேச பொருளாதார நிலையற்ற தன்மை என மட்டுமல்லாமல் மற்ற காலங்களிலும் உயர்ந்த வண்ணம்தான் இருக்கிறது. தங்க முதலீடு என்றாலே நகைதானா? பலரும் தங்கத்தில் முதலீடு செய்வது என்றாலே நகையாக, நாணயங்களாக அல்லது கட்டிகளாக வாங்கி வைப்பதுதான் என எண்ணுகிறார்கள். ஆனால் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு பல்வேறு வாய்ப்புகள் வந்துவிட்டன. கோல்டு ETF திட்டங்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் டிஜிட்டல் முறையிலும் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தங்கம் விலை எப்பொழுதுமே ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்குமா? பொதுவாகவே தங்கத்தின் விலை பலரும் ஏற்ற இறக்கத்திலேயே இருக்கும் என்று கருதுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் தங்கத்தின் விலை ஏற்றத்திலேயே தான் இருக்கிறது. அவ்வப்போது இறங்குமே தவிர அதன் பிறகு ஏறும்போது பல மடங்கு உயரும். எனவே முதலீடு என வரும்போது பங்குகளை எப்படி நீங்கள் கருதுகிறீர்களோ அதே போல தங்க முதலீட்டையும் கருத வேண்டும். தங்கம் எப்பொழுதுமே ஏற்ற இறக்கத்துடனே இருக்காது. பல சமயங்களில் அது தொடர்ந்து ஏற்றத்திலேயே தான் இருக்கும் என்று கூறியுள்ளார். தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது பழைய ஸ்டைலா? தற்போது பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகரித்துள்ளது. எனவே தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது பழைய நடைமுறை என்ற மனநிலை ஏற்படுகிறது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. தங்க முதலீடுதான் காலம் காலமாக பாதுகாப்பானது. அது மட்டுமில்லாமல் பணம் வீக்கத்துக்கு நிகரான லாபத்தை தரக்கூடியது என அவர் கூறுகிறார். 2024ஆம் ஆண்டில் மற்ற முதலீடுகளை விட தங்கம்தான் அதிக லாபம் தந்திருக்கிறது என விவரிக்கிறார். பணக்காரர்கள் மட்டும்தான் தங்கம் வாங்க முடியுமா? தற்போது தங்கத்தின் விலை பல மடங்கு உயர்ந்திருந்தாலும் சிறிய தொகையை வைத்துக்கொண்டே நாம் தங்கம், மியூச்சுவல் ஃபண்டுகள் மற்றும் ETF திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும். தங்கம் வாங்குவதும் முதலீடு செய்வதும் பணக்காரர்களுக்கானது என்பதெல்லாம் மலை ஏறிவிட்டது. ETF திட்டங்களில் 80 ரூபாயிலிருந்து கூட நாம் முதலீடு செய்ய முடியும். Subscribe to One India and never miss an update. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.